சிஸ்டர் குஷ்குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு வந்து யோபு 27 பைபிள் பழைய ஏற்பாடு பார்க்க போறோம். ஸோ நண்பர்களுக்கு இடையில நடக்கிற உரையாடல் தான் இது. இது ஒரு வித்தியாசமா இருக்குது, அன்பே சிவம் படம் மாதிரி. வேற எந்த கதையும் இல்லை. எடுத்தோடனே கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. கடற்கடன்னு யோபுடைய குடும்பம் ஃபுல்லா காலி, அவருடைய உடம்பெல்லாம் காலி, மரணப்படுகையில இருக்காரு. நண்பர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு 42 அதிகாரம் நினைக்கிறேன். சரி, அதுல நான் எந்த தப்பும் பண்ணல, கடவுள் என்ன அநியாயமா சோதிக்கிறாரு அப்படின்னு யோபுவும், இல்ல நீ ஏதோ பண்ணியிருப்ப, நீனா கடவுளோட புத்திசாலியா அப்படின்ட்டு அவரு சொல்லுவாரு. உடனே இவர், ஆமா கடவுளோட புத்திசாலி யாரும் இல்லைன்னாரு. அதை தானடா நானும் சொன்னேன். அப்படிதான் போயிட்டு இருக்குது. இது 2 பேரும் ஒரே விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல என்னன்னா, அது அது ஒரு பிரசங்கம். அது அந்த அந்த கடவுளுடைய ரகசியம் 2 பேருடைய வார்த்தையிலும் வெளிப்படுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாதான் இது கரெக்டா இருக்குமே தவிர, இல்லாட்டினா என்னடா 2 பேர் தண்ணி வச்சுட்டு பேசுற மாதிரியே இருக்குதுன்னு தான் தோணும். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயத்த மட்டும் எடுக்கணும். அதுதான் நம்ம டேலண்ட். சரி, ஓகே சிஸ்டர், நம்ம 27 பார்ப்போம். யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவரும் மாணவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் பகைஞன் ஆகாதவனை போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனை போலும் இருப்பானாக. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? அவன் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ? தேவனுடைய கரத்தின் கிரியை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன். சர்வ வல்லவர் இடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தோம். நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன? பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில், அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள். அவன் கற்ப பிறப்புகள் ஆகாரத்தில் திருப்தியாவதில்லை. அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள். அவனுடைய விதவைகள் புலம்புவது இல்லை. அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்துக் கொண்டாலும் மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்து நீதிமான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். அவனுடைய வீடு பொட்டு பூச்சி கட்டின வீட்டை போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசை போலும் ஆகும். அவன் ஐஸ்வர்யமானாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பறிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும் போது ஒன்றுமில்லாதிருக்கும். வெள்ளத்தை போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு போகும். ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அழித்து கொண்டு போகும். கொண்டல் காற்று அவனை தூரமாக்கி கொண்டு போக அவன் போய் விடுவான். அது அவனை அவன் ஸ்தலத்தில் இருந்து தள்ளி கொண்டு போகும். அவர் இவைகளை அவன் மேல் வரப்பண்ண அவனை தப்ப விடாதிருப்பார். அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான். ஜனங்கள் அவனை பார்த்து கை கொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு வெறுட்டி விடுவார்கள். இது எல்லாமே வந்து யோபு சொல்றார். ஆனா இந்த மாதிரி நிலைமையில தான் யோபு இருக்காரு இப்ப. ஆனா சொல்றாரு, நான் எந்த பாவமும் செய்யலைன்ட்டு. இதுதான் இங்க ஆச்சரியமான விஷயம். இது எல்லாமே கெட்டவங்களுக்கு இதெல்லாம் கடவுள் பண்ணுவார்னு சொன்ன அத்தனையும் இவருக்கு இப்ப நடக்குது. ஆனா நான் பாவமே பண்ணல அப்படிங்கிறார். சோ அவங்கவுங்க புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இல்லையா? மோஸ்ட்லி எல்லாரும் மைண்ட் செட்மே அப்படிதானே பிரதர். மத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம இததான் எப்படியும் சொல்லுவோம். பட் நமக்கு அது நடக்கும்போது யாரும் ரியலைஸ் பண்றது இல்ல. பட் யோகுக்குமே அதே நிலைமைதான். அவர் அதே நிலைமையில தான் இருக்காரு. பட் அவர் அதை ரியலைஸ் பண்ணாரா அப்படிங்கறதா எங்க கொஸ்டின் மார்க் இருக்கு. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது சீதைக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து அழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பெண்கள். ராமாயணத்தை பார்த்துட்டு, வீட்டுல டிவி சீரியலை பார்த்துட்டு.
ஆனா வீட்டுல மருமகளை அவங்களே டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா. நம்ம பண்றதுதான் அங்க காட்டுறாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியல. அதுதான் அங்க பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரிதான் இங்கேயும் வந்து இவர் சொல்றாரு, கடவுள் எனக்கு நியாயமா இல்லப்பா. இது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, கடவுள் அநியாயம் பண்றவனுக்கு தான் ஹெல்ப் பண்றாரு, எனக்குலாம் ஹெல்ப் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக்கிட்டார், துன்பம் நிரம்பியதா ஆக்கிட்டாரு. எப்படி அவரு வாழ்வது சத்தியமோ அதே மாதிரி நான் இப்ப சொல்வதும் சத்தியம். என் உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும், கடவுள் என்னை இந்த உடம்புல ஜீவித்து இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். அதனால இந்த 3 நண்பர்கள் நீங்க சொல்றத உண்மைன்னு நான் ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்கிட்டேன்னா நான் பொய் சொல்றவன் ஆயிடுவேன். சோ மரணமே வந்தாலும் நான் செஞ்சதுதான் ரைட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சதுதான் சரின்னு நான் சொல்லுவேன் மரணம் வரைக்குமே. நான் வந்து பாவம் செய்ததை நான் ஏத்துக்கவே மாட்டேன். சோ இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபுல்லாவே இருக்குது. அப்ப ஏன்னா என்னுடைய புத்தி சொல்லுது நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கலியுகத்தின் இறுதியில ஒவ்வொருத்தரும் அவன் பக்கத்து ஒரு நியாயம் வச்சிருப்பான் இல்லையா. இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு கள்ளக்காதல், அதாவது சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டோட ஒரு மனைவி கள்ளக்காதல்ல இருக்கிறான்ட்டு இவன் வந்து மனைவியை வேலை செய்யற இடத்துல போய் வெட்டுறான். இப்ப ஏற்கனவே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்கான், என் மனைவியை சேர்த்து வைங்கன்ட்டு. அவர் சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது, அவன் குடிகாரன் அப்படின்ட்டான். சரிப்பா நீ போய் கோர்ட்ல பாத்துக்கோன்ட்டான். அவனுக்கு அது நல்ல தண்ணி அடிக்கும்போது அந்த கோபம் எல்லாமே அதிகமாகும் இல்லையா. சோ அப்படி ஒரு நாள் வந்து பேச வர்ற மாதிரி வந்து டக்குன்னு கத்தியால பயங்கரமா குத்தி அங்கேயே கொன்னுட்டான். இப்ப இவன் பக்கம் நியாயம் இருக்குதா இல்லையா? மகாபாரதத்திலும் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். மகாபாரதத்திலும் பாண்டவர்களுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, திருதராஷ்டிரன். சாரி, கௌரவர்களுடைய அப்பா திருதராஷ்டிரன், பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு மகாராஜா. சோ அண்ணனுக்கு தான் எப்பவுமே பதவி கொடுப்பாங்க, ராஜ பதவி. திருதராஷ்டிரன் தான் அண்ணன். ஆனா அவருக்கு கண்ணு தெரியாததுனால தம்பிக்கு போயிடும் பதவி. அப்ப அவர் சொல்றார், நான் ஊனமா பிறந்தது என் தப்பா. இங்க யோபு புலம்புறதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது என் தப்பா என் தப்பா என் தப்பான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு வந்து அநியாயம் என் குழந்தைக்கு வராம இருக்கணும். ஏன்னா இப்ப அவரு ராஜாவாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பையன் தானே ராஜாவாகணும். ஆனா அவரு ஆகல. சரி என் பையனாவது ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமா குழந்தைய பெத்துக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாண்டவர்களும் பிறந்துருவாங்க. சோ இப்படி இவங்க பக்கம் இது ஒரு நியாயம், இது எங்க அப்பா மூலமா தானே வரணும்ட்டு அது ஒரு நியாயம். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் சொத்து சண்டை எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். யார் அநியாயம் பண்றானோ அவன் ஒரு ஒரு நியாயம் வச்சிருப்பான். அது நமக்கு நியாயமா தெரியாது, அது வேற விஷயம். பட் ஆனாலும் அவன் ஒரு நியாயம் வச்சிருப்பான். சோ அந்த மாதிரிதான் யோபுவும் அவர் பக்கத்து நியாயத்தை வந்து கடைசி வரைக்கும் அதேதான் சொல்லிட்டு இருக்கிறார். நான் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணல. சோ என்ன தப்பு பண்ணாரு அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இல்லையா. காமம் தப்பு தான், கரிமீன் தப்பு தான், இதெல்லாம். சோ இதற்கான விஷயம் வந்து அடுத்த அதிகாரத்துல வரும், சூப்பரா இருக்கும். சோ என்னுடைய நண்பர்களுக்கு சாரி என்னுடைய எதிரிகளை கடவுள் தண்டிப்பாராகன்னு சொல்றேன். எப்படி கொடுமையானவனை தண்டிக்கிறாங்களோ அந்த மாதிரி என் எதிரிகளை தண்டிப்பாங்க. யாரை பார்த்து சொல்றாரு? நண்பர்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அவங்க துக்கம் கொடுக்கறதுனால இப்ப அவருக்கு எதிரி ஆயிட்டார். சோ இப்ப சாபம் விடுறது நல்லதா கெட்டதா? காலை ஒடித்து போடும் ஆண்டவரே, முறித்து போடும் ஆண்டவரே, எந்த நேரம் பெந்தகோஸ்து சர்ச்சுக்குள்ள போனாலும் இதை நீங்க கேட்கலாம். அது கடவுளுடைய கடவுளுடைய விஷயம் பேசக்கூடிய இடமா அப்படின்னு நமக்கு டவுட்டா இருக்கும். சரி. சோ ஏன்னா அவங்களுக்கு தண்டனை வேணும் அப்படிங்கிறாங்க. கடவுள் ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு இயேசு சொன்னார் இல்லையா. சோ அது இயேசு கடவுள் கிடையாது தான். பட் இருந்தாலும் இயேசு சொன்னது அது கடவுளுடைய வார்த்தை. அந்த மாதிரி அமைதி அதாவது நம்ம கெடுதல் செய்யறவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா இவர் அப்படி பண்ணவே இல்லை எந்த இடத்துலயுமே. இல்ல நம்ம பார்த்ததுல இருந்தே தவறான வார்த்தைகளே பயன்படுத்திட்டு இருக்கிறேன். ஆனாலும் நான் நல்லவன், நான் நல்லவன். எல்லாருமே வயசானவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. சிறு சிறுன்னு விழுவாங்க, ஆனா தம் பக்கம் தான் ரைட்டுன்னுவாங்க. அதே மாதிரிதான் இவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு.
சோ கடவுள் முடிவு பண்ணிட்டாரு கெட்டவர்களை தூக்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வரலையா, ஒரு மரணம் சுத்தி மரணம் வந்துடுச்சுன்னா அவன் எப்படி தப்பிக்க முடியும்? சோ ஒரு ஜென்மத்துல நிறைய பாவம் எல்லாம் செய்யறான்னா, அடுத்த ஜென்மத்துல இப்ப திரும்புற பக்கமெல்லாம் ராகிங்க பாக்குறோம். முன் ஜென்மத்துல ஆடுனது எல்லாம் இப்ப இது மாதிரி கூட ஒண்ணு பாலியல் குற்றம், குழந்தைகள் பாலியல் குற்றத்துல சிக்கிறத பாக்குறோம். சோ இந்த மாதிரி விஷயங்களை முன் ஜென்மத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த முன் ஜென்மம் பற்றிய ஞானம் வெளிநாடுகளில் தோன்றிய மதங்களில், கிறிஸ்தவ மதத்துல, இஸ்லாமிய மதத்துல இல்லாதது ஒரு மிகப்பெரிய டிராபேக். அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியாமலே இருக்கிறது. சரி, பயம் மட்டும் முறுத்துறாங்க. ஆனால் அவன் எப்படி கெட்டவன் அப்படின்றது தெரியல. அப்படி கெட்டவர்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்கிறாருன்னா எல்லாருக்கும் கொடுத்தாகணும். இப்ப அதுக்குதான் உலக அழிவும் நடக்குது. ஆனால் கடவுள் வருவது தண்டனை கொடுப்பதற்கல்ல, ஞானத்தை கொடுத்து இதுதான்ப்பா சரி, இதுதான்ப்பா தப்புன்னு சொல்றதுக்கு தான் வர்றாரு. எப்ப வர்றாரு? கலியுகத்தின் இறுதி 100 வருடத்தில் வருகிறார். கடைசியில வர்றது இயேசு இல்ல, கடவுள் வர்றாரு. இயேசு ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாரு, கிருஷ்ணர் வந்துட்டு போயிட்டாரு. எல்லாம் ஒரு டைம் தான் அவங்க பார்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்தது மறுஜென்மம் எடுப்பாங்க. அந்த பவர் எல்லாம் போயிடும். சாதாரண மனிதனாக துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். எல்லா பாவமும் செய்வாங்க. சோ அந்த பாவத்துல இருந்து எல்லாரையும் மீட்கிறதுக்கு வருபவர் தான் மீட்பர். அது யாரு அப்படின்னா பரமபிதா, அல்லாஹ், சிவன் அப்படின்னு சொல்ற ஒரே கடவுள். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கு. ஆத்மாக்கள் உயிர் அது குடும்பத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அதுவும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடவுளோடு இந்த இடத்துல இருக்கும். இதை பரந்தாமம்னு சொல்லலாம், பரலோகம்னு சொல்லலாம். சோ இங்க இருந்து ஆத்மா வரும்போது இந்த பூமி சொர்க்கமா இருக்கும். 2500 வருஷம் பாரத பூமி தான். மற்றதெல்லாம் கடலுக்கு கீழே தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடலும் விலகும், மனிதர்களும் வெவ்வேறு இடத்துக்கு பிரிஞ்சு போய் 2500 வருஷம் கழிச்சுதான் மதங்களை உருவாக்குறாங்க. ஏன்? அங்க எந்த மதமும் இருக்காது. ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே வழி. ஹிந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கும் உலகத்திலே. சோ அங்க சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்துக்கள் யாரெல்லாம் இப்ப சாமின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உயிரோட்டமாக வாழ்ந்தாங்க. அவங்களதான் இன்னைக்கு சாமின்னு வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க சதா ஆனந்தமா இருப்பாங்க. அப்புறம் எது கடவுளை நினைக்க போறாங்க? ஆனா அவங்க சாமி கிடையாது, ஆசாமி தான். ஆனால் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக, கடவுளுக்கு ஈக்குவலா பரிசுத்தமானவர்களாக இருப்பாங்க. காமம், கோபம், பட்டு பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாதவர்களா இருப்பாங்க முதல் 2500 வருஷம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காமம், கோபம் எல்லாம் விழுவாங்க. அதுதான் கோயில் கோபுரத்துல இருக்கும். தேவதைகளே காமத்துல ஈடுபடுற மாதிரி சில கோயில்கள்ல. சோ அதோடைய அர்த்தம் என்னன்னா, அப்படி இருந்தவர்களே காமத்துல விழறாங்க 2500 வருஷம் கழிச்சு. ஏன் தெரியுமா? உடம்புன்னு நினைக்கிறாங்க. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கிறனால காமம், கோபம்லாம் இருக்காது. தனக்குத்தானே திருப்தியா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும். அதை நிரந்தரமாக அனுபவம் செய்வாங்க. 2500 வருடம் கழிச்சு என்ன ஆயிடுது? உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆத்மான்னு ஒரு 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 பார்க்கும்போது பிரச்சனை இல்லை. உடம்பு நினைக்கும் போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழும்போது, அது மனைவியோட காமத்தில் ஈடுபட்டாலும் அது பாவம் தான். உங்க குழந்தைய திட்டினாலும் அது பாவம் தான். உங்க குழந்தை மேல பற்று வச்சாலும் பாவம் தான். இப்ப சொல்லுங்க, யாருக்கு பற்று இல்லாம இந்த பாவம் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? சோ இதெல்லாம் தெரியாமலே, இது இல்லாம ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நம்மளுடைய நடிப்பெல்லாம் மாறும். ராஜாவா இருக்கும்போது அகங்காரத்துல ஆடி இருப்போம். சொர்க்கத்துல ராஜாவா இருக்கும்போது நல்லாதான் இருப்போம். நரகத்துல சொல்றோம். இதே பூமி நரகமான பேர். சோ நிறைய இப்ப நம்ம அனைத்தையும் இழந்துட்டு இருக்கனால அமைதியா இருக்கிறோம். அதுலயே நமக்கு ஒருத்தரை ரொம்ப அநியாயம் பண்ணும்போது அப்படி கோபம் வருது இல்ல, யோபு மாதிரி இல்லையா? படுத்த படுக்கையில இருக்கும்போதே என்ன கோபம், அவன் கை கால் முறியணும், நாசமா போகணும்னு சொல்றாரு. அப்ப நல்லா இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணிருப்பாருன்னு யோசிச்சுப்பாரு. அதுதான் தண்ணி. சோ இந்த ரகசியம் இதுல ஒளிஞ்சு இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. அதுதான் கொடுமை. சோ இப்ப மீண்டும் அதே மாதிரி பணிவானவரா நீங்க மாறணும். காம, கோபம், பற்று, பேராசாங்கன்னா என்னன்னு தெரியாதவரா மாறணும். அதுக்கு என் நினைவுல இருங்கன்ற கடவுள் செம்பன் நிறமான உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. ஆத்மா பூர்வ மத்தியில இருக்குது. உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுங்க. இறந்துட்டதாவே நினைச்சுக்கோங்க. இறைவனை மட்டும் நினைவு பண்ணிட்டு இருங்க. வேற எது நினைவும் இருக்கக்கூடாது. அப்படி இறைவன் நினைவுல மட்டுமே இருந்து உடலை விட்டு உயிர் பிரிந்தால் மீண்டும் இங்க பிறக்காம கடவுள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சொர்க்கத்திற்கு வருவோம். சொர்க்கத்தின் குணத்தையும் எடுத்துக்கணும். இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் வெல்லணும். சொர்க்கத்துல கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார். சொர்க்கத்தில் உள்ள எல்லா குழந்தையும் அப்படித்தான் பிறக்கும், காமம் இல்லாமல் தான். அதனால்தான் எல்லாரையும் இந்துக்கள் வழிபடுறாங்க. கிறிஸ்தவ மதத்துல இயேசு மட்டும் அப்படி பிறந்ததாக நம்பப்படுகிறது. அதனால இயேசுவை மட்டும் வழிபடுறாங்க. சரி. சோ இப்ப இவர் சொல்றாரு,
என் நண்பர்களை வந்து எதிரியாக்கி அவங்களுக்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்னதான் தத்தளிச்சாலும் கடவுள் அவங்களுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்க்க மாட்டார். இப்ப இவருடைய பிரார்த்தனைக்கு தான் கடவுள் செவி சாய்க்கலன்னு புலம்பிட்டு இருக்கிறார். அப்ப இவர் நல்லவரா கெட்டவர்? நாயகன் படத்துல வர மாதிரி இருக்கு. யோபு நல்லவனா கெட்டவனா? இது நமக்கே ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஏன்னா கடைசியில யோபுக்கு சாதகமா முடியும். அது எப்படிதான் வருதுன்னு நம்மளும் பார்ப்போம் இல்லையா? நம்ம டைரக்டா கடவுள் கொடுக்குற ஞானத்தை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு. அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கிறவங்க பிரம்மா குமார் குமாரிகள். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் சொல்றது. 5000 வருடத்துக்கு ஒரு முறை மண்ணுனாலான இந்த உடல்லே மயங்கி கிடக்கிற மனுஷனை இந்த மண்ணு கிடையாது நீனு எழுந்திரின் மண்ணுல இருந்து எழுப்புறதா ஆதாமை மண்ணுல இருந்து எழுப்புறதா சொல்லப்பட்டது. அவங்க நிஜமாகவே மண்ணுல இருந்து எழுப்பினாங்க போல இருக்குது அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சோ அவங்க எவ்வளவு தத்தளிச்சாலும் கடவுள் அவங்க எல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு இல்லையா? இப்படியா இதையா கடவுள் சொல்லி கொடுக்கிறாரு? இயேசு சொன்னதுக்கு நேர் எதிராக யோபு பேசுறது இருக்குது. இதை கூட புரிஞ்சுக்காம கிறிஸ்தவர்கள் வந்து உனக்கு புரியல, அது வந்து யோபுடைய நம்பிக்கை. அது ஓகே, மற்ற புஸ்தகத்துல வரும்போது அப்படிதான் காட்டியிருக்காங்க. அது ஷார்ட்டா சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க டீட்டெயிலா இருக்குது இல்ல. இயேசு சொன்னதுக்கு நேர் எதிரா பேசுறான். அப்ப இவன் நல்லவன்னா இயேசு கெட்டவர் ஆயிடுவார். இப்ப ஒண்ணும் இல்லை, இவங்க நண்பர்கள் பேசுறது எல்லாம் இயேசு பேசுறது. இயேசு பேசுறதுக்கு எதிராக இவர் பேசிட்டு இருக்கிறார். சரி, அந்த மாதிரி கெட்டவர்கள் ஒன்றும் கடவுள் என்னுடைய நண்பன்ட்டு சந்தோஷமா இருக்க போறது இல்லை. கடவுள் நம்முடைய நண்பன்ட்டு நாம தான் இப்ப நினைச்சிட்டு இருக்கோம். பிரம்மகுமாரிகள் தான். ஏன்னா கடவுள் இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறார். எல்லாரும் அப்பா அம்மா கணவன் மனைவி நண்பன் எல்லாமே. சோ சகலமும். அப்ப நண்பன்னா என்ன அர்த்தம்? நல்லது மட்டுமே செய்வாங்க. அந்த மாதிரி கடவுள் நமக்கு நண்பனாக நாம தான் நினைக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? கடவுள் என்னை எதிரியாக நினைக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எந்த நேரமும் கடவுளையே நினைச்சிட்டு இருக்கவும் அவங்க விரும்ப மாட்டாங்க, கடவுளை வணங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க வணங்குற விஷயம் கிடையாது, இறைவனை நினைக்கிற விஷயம் கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அவரை நட்சத்திரம் மாதிரி நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும், நம்மளையும் ஆத்மான உணர்ந்து. சோ அந்த சர்வ சக்திவான் கடவுளுடைய சக்தியை பற்றி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு இவர் வந்து சொல்ல போறார் ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி நாங்க சொல்றோம், ஏன்னா கடவுள்கிட்ட நேரடியா நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அவரே வந்து சொல்றாரு, அவருடைய சக்தியே இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை அழிக்கக்கூடிய சக்தி. அன்பு அமைதி தூய்மை இதுல நிரம்பியவர். அவர் உட்காந்து கெட்டவனெல்லாம் கொலை பண்ணு அந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறவர் கிடையாது. அவர் எல்லாருமே பாவிகளை ரசிக்கவே நான் வந்தேன்னு இயேசு சொல்றாரு இல்லையா? சோ அது வந்து கடவுளுடைய இது, அது இயேசு சொல்ற மாதிரி அதுல வெளிப்பட்டு இருக்குது. சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களே பார்த்திருக்கிறீங்களே கடவுள் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாருன்ட்டு. அதனால இந்த தேவையற்ற உபயோகமற்ற விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்றேன் கடவுள் மோசமானவர்களுக்கு என்ன பண்ணுவாருன்ட்டு. மோசமானவர்களுக்கு தக்க தண்டனையை அவர் கொடுப்பார். மோசமானவர்களுக்கு நிறைய குழந்தை இருக்கலாம், ஆனா யுத்தத்துல அவங்க இறந்து போயிடுவாங்க. எப்படி? இவர் எல்லா குழந்தையும் இறந்த பிறகு இவர் சொல்றாரு, நான் பாவம் செய்யல, நான் மோசமானவன் இல்ல, மோசமானவர்களை கடவுள் அப்படி தண்டிப்பாருன்று. அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்கு உணவில்லாத நிலைமை வரும். சோ அது அந்த மாதிரி பணக்காரர்களாக இருந்து திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அந்த காசெல்லாம் யாரோ சுருட்டிட்டு போயிடுவாங்க, குழந்தைங்க அனாதை ஆயிடுவாங்க. அப்படியே உயிரோட இருக்கிற குழந்தைய கூட நோய் வந்து கொடூரமா இறப்பார்கள். அவங்க இறக்கும்போது அவர்களுடைய விதவைகள் கூட அழமாட்டாங்க. அது ஒரு தண்டனை கிடையாது. எதுக்கு அழணும்? ஆத்மா உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்க போது எதுக்கு அழணும்? அப்ப அந்த அந்த பெண்களுக்கு வந்து இவர் மேல அன்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இதே பைபிள்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாவீதுடைய மகன் இறக்கும்போது அவன் அழமாட்டான். அதுக்கு முன்னாடி அழுவான். மரண படுக்கையில இருக்கும்போது அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான், சாப்பிட மாட்டான். ராஜா அவன். சோ மற்றவர்கள்லாம் அவன் கிட்ட போகவே பயப்படுவாங்க. டக்குன்னு பார்த்தா அவன் இறந்துருவான் பையன், நோயில வந்து. இறந்தோடனே எப்படி சொல்றதுன்னு தயங்கி தயங்கி நிப்பாங்க. அப்ப டக்குன்னு பார்த்துட்டு என்ன இறந்துட்டானா அப்படின்னு. ஆமா ராஜா, நானு கடகடன்னு போய் குளிச்சுட்டு நல்லா இருக்கிறதுல விலை உயர்ந்த துணியை போட்டுட்டு வந்து எனக்கு இந்த இந்த சாப்பாடுலாம் எடுத்துட்டு வாங்கன்ட்டு நல்லா விதமா வச்சு சாப்பிடு, சந்தோஷமா. எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க.
எப்படி இது நானு? ஆமா, அதுக்கு முன்னாடி இழுத்துட்டு கடந்தான். கடவுள் மனசு வச்சாலும் வைப்பாரு. இப்பதான் போயிட்டானே, போனப்புறம் என்ன வரவா போறோம்? அப்ப ஏன் விதவை மட்டும் ஆளணும்னு இவரு எதிர்பார்க்கிறாரு? அப்ப முரண்படுது பார்த்தீங்களா? இது சொல்லும் இது கடவுள் வார்த்தையா இல்லையான்ட்டு. கடவுளுடைய வார்த்தை எப்பவுமே முரண்படாது. பைபிள், குரான்ல அடுத்தடுத்து முரண்படுறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். சரி. அதனால தான் நம்ம சொல்றோம், மதங்களை உருவாக்கியது மனிதர்கள். மேல இருந்து கடவுள் கிட்ட இருந்து வருது பரிசுத்த ஆத்மா, பரிசுத்த ஆவின்றாங்க. எல்லா மதமும் அப்படிதான் ஸ்தாபனை செய்யப்படும். நபி உடம்புல ஜிப்ரேல்னு வரும், சித்தார்த்த உடம்புல புத்தான்னு ஒரு ஆத்மா வரும், இயேசு உடம்புல கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா வரும். இவங்க 2 சேர்த்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டாங்க. சரி. அது எங்க இருந்து ஞானத்தை எடுக்குது அப்படின்னா, கடைசியில இந்த ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். நம்ம எடுக்கிறோம் இல்லையா? கடைசியில வந்து எடுப்பாங்க. உலகம் அழியும் போது வந்து எடுப்பாங்க. இயேசு, நபி இவங்கெல்லாம் மதஸ்தாபகர்கள். கடைசியில எடுத்துட்டு, ஐயோ இதான் உண்மை இல்ல, நம்ம இவ்வளவு நாள் பொய் சொல்லிட்டுமே. அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம தான் இயேசுவா இருந்தோன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். சொல்லணும்னு நினைப்பாங்க, அதுக்குள்ள அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கேம் முடிஞ்சிடும். அடுத்தது பார்ட் 2 தான். பார்ட் 2 என்னன்னா, பார்ட் 1 மீண்டும் நடக்கும். அதான் ஆச்சரியம். ஏன்னா இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும். சோ மறுபடியும் அதே இயேசு இந்த 5000 வருட காலச்சக்கரத்துல 3000 வருடம் கழிச்சு பிறப்பார். இயேசு வச்சு 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். சோ 3000 வருஷம் கழிச்சு இயேசு மீண்டும் வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா 3000 வருஷம் காத்துடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சொர்க்கம் எல்லாம் முடிஞ்சிடும். சோ வந்து என்ன பேசுவாரு? அதே தான் பேசுவார். யார்கிட்ட பேசுவார்? இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசினாரோ அவங்க கிட்டே தான் பேசுவார். சோ இதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். சோ அதனால விதவைகள் ஏன் அழணும்? இப்ப கடவுள் சொல்றாரு, இப்ப கடவுளை தவிர உனக்கு யாரும் கிடையாது. கணவனோ அப்பா அம்மாவோ யாரும் கிடையாது. இப்பயே மறந்துடு, ஏன்னா உலகம் அழிய போகுது. இப்ப கடவுளை கணவனாக நினை. அதிலே பைபிளே புதிய ஏற்பாட்டுல இருக்கும். ஒரு மணவாளன் திருடன் மாதிரி வருவான். மணவாட்டிகள் யார் முழிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களை அழைச்சிட்டு போயிடும், தூங்குறவங்கள விட்டு போயிடும். இங்க முழிச்சிட்டு இருக்கிறதுன்றது என்னது? ஆத்மா என்னுடையவர் சிவ பரமாத்மா, என்னுடைய தந்தை, கணவன், எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. அந்த நினைவுலயே இருக்கணும் எந்த நேரமும். அப்ப உயிர் எப்ப வேணாலும் போலாம். போகும்போது நான் மேல போறேன்ற உணர்வுல இருந்தீங்கன்னா டக்குன்னு போயிடுவீங்க. அதுதான் அழைச்சிட்டு போறதுன்னு சொல்றது. அப்ப கடவுளை கணவனாக அதுதான் இந்து மதத்துல மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம். எல்லா பெண்களும் தாலி அவுத்துட்டு புது தாலி கட்டுவாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? மனித கணவனை தூக்கி கிடைச்சிட்டு கடவுளை கணவனாக அடையிறாங்கன்னு அர்த்தம். ஆனா அது அவங்களுக்கும் தெரியாது. எந்த மதத்தினருக்குமே அதுல என்ன போட்டிருக்குதுன்னே தெரியாது. அவங்கவுங்க மதத்தை அந்த போதனை பண்றவங்க யாரு? இந்துக்கள்னா அந்த இந்து மத உபன்யாசகர்கள் சொல்றதையும், கிறிஸ்தவர்கள்னா மத போதகர்கள் சொல்றதையும், முஸ்லிம்கள் எல்லாமே இப்படிதான் இருக்கிறாங்களே தவிர ஒரிஜினல் அர்த்தம் யாருக்குமே தெரியாது. கடவுள் இப்ப வந்து சொல்லும்போது தான் தெரியும். அதை நாம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை சகோதரர்களுக்கு. எல்லாரும் எழுந்திரிக்க மாட்டாங்க. பட் எழுந்திரிக்கிறவங்களுக்காக இது சொல்லப்படுது. அதான் இயேசு சொல்றாரு, விதையை தூவிக்கிட்டே இருங்க. சிலது கட்டாந்தரையில விழும், அது முளைக்காதுதான். நல்ல நிலத்துல போட்டீங்கன்னா அது முளைச்சிடும். அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணும், கடவுளுடைய ஞானத்தை. சோ அதே மாதிரி மோசமானவனுக்கு வந்து நிறைய காசு இருக்கலாம், நிறைய வெள்ளி வந்து மணல் மாதிரி அவன் சேர்த்து வைக்கலாம், தன்னால உடுத்த முடியாத அளவுக்கு நிறைய துணிகள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அதெல்லாம் நல்லவர்கள் கைக்கு வந்துடும், அவன் இறந்துடுவான் அப்படி சொல்றாங்க. சோ இதுல ரகசியம் இருக்குது. ஏன்னா புதுசா ஒரு ஆத்மா வருதுன்னா, இப்ப கடைசியில உலக அழிவின் போதுதான் ஒரு ஆத்மா பிறக்குதுன்னா அப்பதான் பூமிக்கே வருது. அதனால அதுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். ஆரோக்கியமா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, பணக்காரரா இருப்பாங்க. ஆனால் பாவம் எடுத்தோடனே பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு 100 வருடம் ஆயுள்னா 50 வருடம் வரைக்கும் பாவம் செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. சோ அப்ப 2 பிறவி இருக்குன்னா, ஒரு பிறவி நல்லா இருப்பாங்க, அடுத்த பிறவில தான் பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரம் செய்வாங்க, அதுக்கப்புறம் தண்டனையும் கிடைக்கும். சோ அப்ப அதுதான். அதுக்கப்புறம் அவன் இறந்த உடனே அந்த இடத்துல எப்படி நல்லவன் எப்படி அடுத்தவன் காசை முதல்ல எடுப்பான்? இப்ப இங்க நல்லவன்றது அவன் வீட்டுல பிறக்கிற குழந்தை. அப்பாவுடைய சொத்து குழந்தைக்கு போகும் இல்லையா? அது கிடைச்சிடும். இவன் வந்து தப்பா ஊரெல்லாம் சேர்த்து வச்சிருப்பான். எதையுமே அவனால அனுபவிக்க முடியாது. டக்குன்னு குழந்தை பிறந்துடும், அது பணக்காரனா பிறந்துடும். ஏன்னா அது புண்ணியம் செஞ்சது. அதே நேரத்துல மோசமானவனோட தொடர்பு இருக்கக்கூடாது இல்லையா? அந்த குழந்தை பிறக்கிற நேரம் இவர் காலி ஆயிடும். அல்லது அந்த குழந்தை கெடாத மாதிரி கெட்டவனா இருந்தாலும் குழந்தைய நல்லவனா தானே வளர்ப்பாங்க.
ஸோ ஒரு லெவலுக்கு மேல போய் கெட்டு போற ஒரு சூழ்நிலை வர நேரத்துல அப்பா காலி ஆயிடுவார். அப்ப இந்த சொத்து அவனுக்கு கிடைச்சிடும். மற்றபடி திருடுறது கிடையாது. இதுலயே முரண் ஆகும் பாருங்க. இதுக்கு முன்னாடி அவனுடைய கெட்டவனுடைய குழந்தை எல்லாம் இறந்துடுவான்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப கெட்டவனுடைய குழந்தை எல்லாம் இறந்துட்டா நல்லவன் எப்படி அவன் சொத்தை திருடணும்னு நினைப்பான்? சரி, அப்படியும் ஒண்ணு வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்னா, அவன் குழந்தை எல்லாம் இறந்துடுச்சு அப்படின்னா அடுத்தது சொத்து யாருக்கு போகும்? அவன் கூட பிறந்தவனுக்கோ அந்த மாதிரி தானே போகும். கூட பிறந்தவங்க, அவங்க குழந்தைங்க. ஸோ அப்படியும் நல்லவர்களுக்கு போகும். ஸோ அப்ப அது நல்லவர்களுக்கு மட்டுமே போய் சேரும்னு தெரிந்தால் நல்லவனா இருக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஆனா மனிதர்கள் எங்க போறாங்க? பணத்தின் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அது காப்பாத்தோன்ட்டு. அது காப்பாத்தாது. ஸோ அந்த மாதிரி மோசமானவர்கள் கட்டுற வீடு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ ஒரு நிலநடுக்கத்துல எல்லாம் காலி ஆகுது இல்லையா? வயநாடே போச்சு, சிரியா, துருக்கி எல்லாம் கடன்னு போச்சு. அது சிலந்தி வலை மாதிரி இருக்கும். சிலந்தி வலை ஊதுனா ஃபூன்னு போற மாதிரி தான் அது. நிலநடுக்கம் அந்த மாதிரி வரும்போது காலி ஆயிடும். அவங்களுடைய பணமெல்லாம் ஒரு செகண்ட்ல மண்ணோட மண்ணா போயிடும். உக்ரைன்ல எத்தனை கோடீஸ்வரன் இருந்திருப்பான். ஒரு செகண்ட் தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாம் காலி, முடிஞ்சு போச்சு. அங்கிருந்து பாமால அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். எல்லாம் அப்படியே அவ்வளவு கொடூரமா இருக்கும். அது பாலஸ்தீனு. அந்த மாதிரி இடத்துல போய் பிறப்பாங்க. அதுதான் பெரிய விஷயம். அங்கேயும் பணக்காரனா இருக்கலாம். அது முன் ஜென்மத்தில் பணக்காரனா இருக்கிறோம், அங்க போய் பிறப்பான். அதெல்லாம் எவ்வளவு கொடுமையா இருக்கும். குழந்தைகள் அங்க வளர்றதெல்லாம் தினம் தினம் அந்த அந்த குழந்தைங்க வந்து சும்மாவே பயப்படும். ஒரிஜினல் பாம்பு போடும்போது எப்படி இருக்கும் சவுண்டு? எவ்வளவு கொடூரமா இருக்கும்ல. நமக்கு தீபாவளி பாம்பு அடிக்கும் போதே ஒரு மாதிரி ஆகும். சோ அப்படியெல்லாம் தண்டனை கிடைக்கும். சோ இது எல்லாமே மறுஜென்மத்தை வைத்து பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு இது புரியுமே. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எங்க நான் கெட்டவன் நல்லா தான் இருக்கான், நல்லா தான் இறந்து போனான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அததான் யோபும் சொல்றான். யோபு 2 விஷயமாவும் பேசுறாரு. இது என்ன சொல்றது, அந்த அந்நியன் படத்துல ஒண்ணு சொல்லுவாங்களே, அது என்னது அது? இப்படியும் இருப்பான் அப்படியும் இருப்பான்ட்டு ஒரு நோய் சொல்லுவாங்க இல்லையா? மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு இவரு. இவ்வளவு நேரம் கடவுள் அநியாயம் பண்ணான்னு சொல்லிட்டு இப்ப அநியாயம் பண்ணவனுக்கு தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி. அப்ப அவன் வந்து தூங்கும்போது பணக்காரனா இருப்பான், கண்ணை திறந்து பார்த்தா ஏழையா இருப்பான். அப்ப என்ன, கனவுல பணக்காரனா இருப்பானா? தூங்கும்போது பணக்காரனா இருப்பான், கண்ணை திறந்தா ஏழையா இருப்பான்னா என்ன அர்த்தம்? சோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்து மதத்துல கீதையில போட்டிருக்கும். இந்த சொர்க்கத்தை வந்து சத்தியுகம் திரேதாயுகம் 2 யுகம் சேர்ந்தது சொர்க்கம், துவாபர யுக கலியுகம் 2 சேர்ந்தது நரகம். சோ இந்த சொர்க்கத்தை பிரம்மாவின் பகல்னும் இத பிரம்மாவின் இரவுனும் சொல்லுவாங்க. அப்ப நரகத்தில் பணக்காரனா இருப்பான், ஆனா சொர்க்கத்திற்கு வரும்பொழுது ஒருவேளை வந்தால், இந்த ஞானத்தை ஒருவேளை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் அங்க ஏழையா பிறப்பாங்க. ஏன்னா இங்க பற்ற விடணும். அதுதான் இயேசு சொல்லுவார் இல்லையா? எவன் ஒருவன் கடவுளை விட தன் தாய் தகப்பனையோ, கணவன் மனைவி குழந்தை சகோதரர்கள் உறவுகள், சொத்து புகழ் பேரு, தன்னுடைய உடம்பு, இதை அதிகம் நேசிக்கிறானா அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் கடவுளை வணங்குறதே என் குடும்பத்தை பார்த்துக்கணும், சொத்தை பார்த்துக்கணும், குழந்தை வேணும், கல்யாணம் ஆகணும், இப்படிதான் வேண்டிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் ஒரு படி மேல போய் பெந்தகோஸ்தே வந்து அடுத்தவன் நாசமா போகணும்னு வேண்டிட்டு இருக்கிறான். ஆனா இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன் நினைவுல மூழ்கி இருக்கும். சோ அப்படி ஏழைகளாலதான் பண்ண முடியும். பணக்காரன் பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான், ஊறப்பட்ட ஃபேக்டரி இருக்குதுன்னா அவன் ஃபேக்டரி நினைப்பானா, கடவுளை நினைப்பானா? அதனால அவன் ஞானமே எடுத்தாலும் அங்கே ஏழையாகத்தான் பிறப்பான். அதுதான் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது பணக்காரன் கண்ணை எப்ப மூடுவோம்? நைட்டு. சோ இது எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவை சொல்வது. 24 மணி நேரத்துல நடந்துராது. இல்ல தூங்கும்போது பணக்காரன், முழிக்கும் போது ஏழைனா அது எப்படி? இல்லையா? சோ இறைவனுடைய ஞானம் இல்லாமல் பைபிளை எப்படி புரிஞ்சுக்குவாங்க, குரானை எப்படி புரிஞ்சுக்குவாங்க, மகாபாரதத்தை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு ஆச்சரியமா இருக்குது. அதனாலதான் எந்த பாதிரியாரும் இதை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது இல்லையா? எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார், அந்த அற்புதத்தை செய்தார். இதுக்காடா நீங்க பைபிள்ல போய் படிச்சீங்க? பைபிள் ஸ்கூல்ல போய் பைபிள்ல இருக்கிறதெல்லாம் நீங்க பேசணும். அது புரிஞ்சா நாங்க சொல்ல மாட்டோமா? அதனால புரியறதுதான் நம்ம சொல்றோம். சரி. சோ அவர்களுக்கு வந்து பிரச்சனை அப்படியே வெள்ளம் மாதிரி வரும், நடுங்கிட்டு இருப்பாங்க. இந்த கடைசி நேரத்துல அந்த பணக்காரர்கள்
அவங்க இதுல என்னன்னா, ஏழைகள் கூட வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கும். நிறைய பேர் கூட ஒரு பழக்கம் இருக்கும். பணக்காரர்கள் அப்படி தனியாவே இருப்பாங்க. காசு போயிடுச்சுன்னா உடனே அவன் வேலைக்காரன்லாம் விட்டு போயிடுவான். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவன் கூட இப்ப யார் இருக்க போறா? அப்ப அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் மாட்டும்போது அப்படியே துடிப்பாங்க. கடைசியில தான் அவங்களுடைய அகங்காரம் உடைக்கப்படும். இப்ப அவங்க ஆட்சியாளர்களா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், ட்ரம்ப் மாதிரி யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய அகங்காரத்தை உடைக்கணும்னா எவ்வளவு தண்டனை அனுபவிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இரவில் வந்த புயல் அவங்கள அப்படியே தூக்கிட்டு போயிடும்ன்ற. எங்கேயோ தூரத்துல இட்டுட்டு போய் விட்டுரும். அவங்க வீடு வாசலை விட்டு. சோ திரும்ப திரும்ப அடிக்கும். இங்க புயலுன்றது வந்து அந்த துக்கத்தை தான் அப்படி சொல்றாங்க. சூறாவளி மாதிரி துக்கம் மேல துக்கம் வந்துகிட்டே இருக்கு. பட்டக்காலிலே படுன்றாங்க. அது மாதிரி விடாம அடிக்குது. உண்மையிலே யார் அடிக்குது இதுல? யோபு தான் அப்படி அடிச்சிட்டு இருக்கு. இவ்வளவும் சொல்லிட்டு யோபு சொல்றாரு, நான் நல்லவன்ட்டு. இல்லையா? இவருக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்றாரு. அவன் என்னதான் தப்பிக்கணும்னு நினைச்சாலும் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவனை. அந்த கொடூரமான புயல் அவனை பார்த்து சிரிக்கும். அவன் பயந்து ஓடுறத பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பைபிள்ல உன் வாயே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும்ன்றது. இல்லையா? இப்ப இவர் வாயாலே தான் வருது. நான் மோசமானவன் தான், அதனால்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. சோ அடுத்த அதிகாரம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.